அந்த வெங்காயத்தை பற்றின ஆய்வுகள் நான் ஒன்றுனா சொல்கிறேன். வெங்காயம் வந்து நம்மளுடைய ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஆஸ்பிரின் டேப்லெட் போடுறாங்க. எதுக்கு போடுறாங்கன்னா, ரத்தத்தோட அந்த உறையும் தன்மை வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்லேருந்து ஸ்ட்ரோக் வர எல்லா பிரச்சனையும் வருது வயோதிகத்தில். அப்போ இந்த ரத்தத்தோட உறையும் தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஆஸ்பிரின் ஒன்று போட்டுக்கிறாங்க. இந்த ஆஸ்பிரினை விட பல மடங்கு எஃபெக்டிவ் வெங்காயம். இது வந்து ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெங்காயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் ரத்தத்தில் உள்ள இந்த உறையும் தன்மை, இந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும். ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்கங்கே த்ராம்பஸ் கிளாட்னு சொல்லி ரத்தம் வந்து ரொம்ப திக்காயிரும். ரத்தம் திக்காகும் பொழுது தான் அது ஹார்ட்டுக்கு தொந்தரவு பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரோக் வர்றதோ, ரத்தம் உறைதல் இருக்கும் பொழுது தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. இந்த ரத்தம் உறைவதை வெங்காயம் தடுக்குது. இதை வந்து எவ்வளோ சதவீதம் தடுக்குது அப்படின்னா, 2 குரூப் வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு குரூப்புக்கு வெங்காயம் கொடுக்குறாங்க, ஒரு 4 வெங்காயம் பச்சையாக அப்படியே எடுத்துக்கிறதுக்கு. வெங்காயத்தை வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் சாராவும் கொடுக்குறாங்க, அப்படியே வெங்காயத்தையும் கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்புக்கு வெங்காயம் கொடுக்கல. இதில் இந்த ரத்தம் உறையும் தன்மையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த வெங்காயம் எடுத்த குரூப்புக்கு ரத்தம் உறையும் தன்மை இல்லாமல் பிளட் ஃப்ளோ அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்குது. அப்போது ஹார்ட்டுக்கு ஒரு அருமருந்து, ஆஸ்பிரினுக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சா வெங்காயம் சாப்பிட வேண்டியதான். ஒரு பச்சை வெங்காயத்தை 3 வெங்காயத்தை வாயில் போட்டு நல்லா மென்னுட்டு கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிக்கிட்டோம்னா அற்புதமாக வேலை பார்க்கும். அதே போல் இன்னொரு ஆய்வு என்ன அப்படின்னா, நல்ல கொழுப்பு தன்மையுள்ள உணவு கொடுக்குறாங்க. அந்த கொழுப்பு தன்மையோட உணவோட சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்துறாங்க. இன்னொரு செக்டாருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கொழுப்பு தன்மையுள்ள உணவு மட்டும் கொடுக்குறாங்க. அந்த ஆய்வில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க உடம்புல அந்த இதோட தன்மை, அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் வந்து அந்த கொழுப்பு தன்மையான உணவை கொடுத்தவங்களுக்கு அதிகமாகவும், கொழுப்பு தன்மையான உணவோட சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து கொடுத்தாங்க இல்லையா. கொழுப்பு தன்மையான உணவு 2 பேத்துக்கும் ஒரே உணவு தான். இவங்களுக்கு முடிச்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க. இந்த வெங்காயம் சேர்த்தவங்களுக்கு இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல், இந்த உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பேலன்ஸாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்போது ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆயிலி ஃபுட் எடுக்கிறீங்க, ஒரு நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறீங்க, ஒரு மட்டன் எடுக்க போகிறீங்க, நிறைய கொழுப்புத்தன்மை உள்ள உணவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதில் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப அற்புதமாக பலன் அளிக்கும். அப்போது வெங்காயம் வந்து நமக்கு ரத்தம் உறையும் தன்மையை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல் நம்ம உடலில் உள்ள கொழுப்புகள் வந்து கெட்ட கொழுப்புகள் ஸ்டோர் ஆகாமல் சரி பண்ணுது. எப்போனா, கொழுப்போட சேர்த்து காம்பினேஷன் எடுக்கும் போதே கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு முறையெல்லாம் பார்த்தீங்களா, மட்டன்லாம் செய்யும்போது நிறைய சின்ன வெங்காயத்தை நிறைய கட் பண்ணி சேர்த்து செய்கிற பழக்கம் கிராமப்புறங்களில் உண்டு. வெங்காயத்தை அரைச்சி ஊற்றி அந்த குழம்பு வைக்கிற பழக்கம் உண்டு. அப்போது இந்த சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை பார்க்கும். அதே மாதிரி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெங்காயத்தில் உள்ள வேதிப்பொருட்கள் சுகரை வந்து எந்த ஸ்டேஜில் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரில, ஆனால் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது நம்ம ஆய்வுகள் முடிவு சொல்லுது. இது போக இப்போ வந்து ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, ஏதோ ஒரு அலர்ஜி வந்துருச்சு, ஏதோ ஒரு அதாவது நம்ம உடம்புல வந்து ஏதாவது வந்து அலர்ஜி உருவாகும் பொழுது ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து சுரக்கும். அப்போ அதுக்கு என்ன மருந்து கொடுப்பாங்கன்னா, ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க. அந்த ஆன்டிஹிஸ்டமின் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த அவில் டேப்லெட் மாதிரி ஒன்று போட்டால் உடனே அது குறையும். ஒரு சிலருக்கு முட்டை எடுக்கும் பொழுது முட்டை இது மாதிரி சில உணவுகள், அசைவ உணவுகள் வந்து ஹிஸ்டமின் அதிகப்படுத்துகிற உணவுகள் இருக்குது. அசைவ உணவுன்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வீசிங்கை வந்து அதிகப்படுத்தி விடும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சுவாசத்தில் நம்ம சுவாசிக்கும் போது இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அலர்ஜி உண்டாக்கும். அப்போ இந்த அலர்ஜி உருவாக்கக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது, வெங்காயத்தில் இருக்குது. ஒரு ஆன்டிஹிஸ்டமின், ஒரு அவில் மாத்திரை போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த ஆன்டிஹிஸ்டமின் எடுக்கிறதோட எஃபெக்ட் வந்து வெங்காயத்தை சாப்பிடும்போது கிடைக்குது. அது மாதிரி ஆஸ்மா, இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே வீசிங் இருக்குது, ஆஸ்மா தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து சின்ன வெங்காயத்தை அதிகமாக அவங்களுக்கு வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ வெங்காயத்தை அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறாங்களோ அவ்வளவு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆஸ்மா தொந்தரவோட வேகம் வந்து குறையும். அதே மாதிரி அலர்ஜி வரக்கூடிய தன்மையும் மாறும்.